Hi friends, welcome to our channel TN45 Foods. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நாகூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை, மீன் குழம்பு, அப்புறம் ப்ரான் ஃப்ரை இதான் பண்ண போகிறோம். இதான் வந்து நாகூரில் இருக்கிற குழம்பு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி அனுப்ப போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மொறு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து வேறு ப்ரான் ஃப்ரை தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம நாகூரில் இருக்கிற மீன் மார்க்கெட்டில் இருக்கோம். இங்கே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இறால் வாங்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம இறால் வந்து அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கே சூரை மீனும் வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூரை மீனை வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். நம்ம கட் பண்ணி அதையும் வாங்கிட்டு போய்ட்டு இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை, அதே மாதிரி இறால் தொக்கு, அதே மாதிரி மீன் குழம்பு எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் TN45 Foods. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நாகூருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது மீன் குழம்பும் இறால் ஃப்ரையும் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வீடியோ தாங்க பாருங்கள். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெயை போட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் போட்டு நம்ம நல்லா இப்போ வந்து வறுத்துட்ருக்கோம். இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு. நம்ம இதில் தக்காளி போட்டுக்கிறோம். இதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பையும் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகாத்தூள், இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம அதோட தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொக்கு மாதிரி ஆகணும். அந்த வெங்காயம் தக்காளி இதில் தண்ணியிலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அதையும் நல்லா வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சூரை மீன் தான் வாங்கியிருக்கோம். இந்த சூரை மீனை பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து வெட்டி எல்லாம் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பே செய்ய போகிறோம். இப்போ சைட்லேயே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் புளி வந்து ஊற போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வதங்கியிருக்கு பாருங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி அப்புறம் அது கூட நம்ம என்னென்னலாம் சேர்த்தோமோ அதெல்லாம் நல்லா இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வந்துச்சு பாருங்க. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்குன்னா அந்த குழம்போட வாசனை வர்றதுக்காக நான் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டோம்ல இதுலேயே நம்ம வந்து கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள். இப்போ இதை ரெண்டு டைமே சேர்த்து நல்லா இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் புளி தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நம்ம சைடில் புளி ஊற வச்சோம் இல்லையா, அந்த புளி தண்ணி எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் குழம்பு வந்து நல்லா திக்காக வந்துருக்கு.
இப்போ இந்த புல் தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த கேப்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கான மசாலாஸ் எல்லாம் போட்டு வச்சிடலாம். வந்து குழம்புக்கு போடுற மீன் அதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீன் எடுத்து போட்டுக்கலாம். இதில் நான் பார்த்திங்கன்னா மீன் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா அது கொதிக்கட்டும். இது பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் மீன் குழம்பு நல்லாவே கொதிச்சிச்சு. இப்போ இதில் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கிடலாம். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. அதனால் நான் வந்து அப்படியே புதினா கொத்தமல்லி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு எடுத்து வச்சிடுறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து வேறு ப்ரான் ஃப்ரை தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோறு வச்சாச்சு, இறால் வச்சாச்சு, அப்புறம் வறுத்த மீன் வச்சாச்சு, குழம்பு மீன் வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நாங்கள் முன்னே சொல்லுவோம். மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது.